டியூஸ்டே ஈவினிங் எனக்கு கொஞ்சம் நாளாகவே தக்காளி யூஸ் பண்ணி செய்கிற எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் தக்காளி தொக்கு, தக்காளி சட்னி, தக்காளி சோறுன்னு தான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அதுலேயும் டொமேட்டோஸ் விலை வேறு இப்போ கூட்டிகிட்டே போகுது. லாஸ்ட் வீக் தான் நல்லா ஆப்பிள் சைஸ்க்கு பழுத்த தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோன்னா கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 4 பழுத்த தக்காளி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, உப்பு, 1/4 கப் எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். லைட்டாக சூடாறினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் மிக்சர் ஜாரில் சேர்த்து கூட பல்ஸில் விட்டு அரைச்சிக்கலாம். தாளிக்கும் போது ஆயில் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தாளிப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மசிச்சு வச்சுருக்கிற தக்காளி, கடுகு, வெந்தயம் ரெண்டுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிரும். தோசை, சப்பாத்தி, ரைஸ் இது கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரெசிபியை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.